சென்னை அருகே போதையில் சென்ற இளைஞர் தன்னை பிடிக்க வந்த காவலர் மீது காரை மோதி சாலையில் இழுத்துச் சென்றது. காவலர் பரிதாபமாக உயிரிழந்தார். இளைஞரின் அஜாக்கிரதையால் நடந்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மடிப்பாக்கத்தை சேர்ந்த சாய்ராம் என்பவர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு செல்போனில் அழைத்து பேசியிருக்கிறார். தனது காரில் காவலர் ஒருவர் அடிபட்டு இறந்து கிடப்பதாக அவர் கூறியிருக்கிறார். சாய்ராம் அளித்த தகவலை அடுத்து காவலர் விபத்தில் சிக்கியிருக்கலாம் என கருதிய பள்ளிக்கரணை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் அப்போதுதான் போக்குவரத்து காவலர் கார் மோதி இறந்திருக்கிறார் என்பது தெரியவந்தது. சம்பவம் நடக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்னதாக மடிப்பாக்க பகுதியில் போக்குவரத்து காவலரான மேகநாதன் வாகன சோதனை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மதுபோதை தலைக்கேறிய நிலையில் இளைஞர் ஒருவர் காரை தாறுமாறாக இயக்கிக் கொண்டிருப்பதை கவனித்த அவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு இளைஞரை துரத்தினார். சாலையில் எந்தவித அசம்பாவிதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காரை தொடர்ந்து பின்தொடர்ந்தார் லோகநாதன். அவர் துரத்துவதை அறிந்தும் அந்த இளைஞர் காரை நிறுத்தாமல் வேகமெடுத்து சென்றார். இந்நிலையில்தான் காவலர் மேகநாதனின் இருசக்கர வாகனத்தில் கார் மோதியிருக்கிறது. அப்போதும் நிறுத்தாமல் சென்ற அந்த இளைஞர் 20 மீட்டர் தூரம் வரை காவலரை சாலையிலேயே இழுத்துச் சென்றார். இதில் பலத்த காயமடைந்த காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காவலரை காரில் இடித்த அந்த இளைஞர்தான் போலீசாருக்கு தகவல் கொடுத்த சாய்ராம் என்பதை போலீசார் கண்டறிந்தனர். இதையடுத்து மதுபோதையில் இருந்த அவரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வாகன தணிக்கையில் இருந்த போக்குவரத்து காவலருக்கு உதவியாக ஏன் மற்ற காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. போதையில் காரை இயக்கிச் சென்ற இளைஞரை தடுக்க முயற்சித்து விபத்தில் இறந்த போக்குவரத்து காவலரின் துணிச்சலான இந்த செயலுக்கு பாராட்டுகள் குவிந்தாலும் அவரது மரணம் பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது.